உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் உடல்ல இருந்து கழிவுகள் வெளியேறுவதற்கும் எளிமையாக நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னென்ன? இதில் முக்கியமாக அடிக்கடி நம்ம ஹாட் வாட்டர் குடிக்கலாமா? இந்த டவுட் நிறைய பேர். வெந்நீர் பருகுவதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன? அதுவும் ரொம்ப சூடாகவே குடிச்சிட்டு இருக்கலாமா? இல்லை எந்த மாதிரியான ஒரு டெம்பரேச்சரில் அந்த தண்ணீரை நம்ம குடிக்கலாம்? ஸோ நம்ம ரெகுலராக பார்த்தோம்னா இந்த வெதுவெதுப்பான தண்ணீர் அப்படின்னு சொல்லுவோம், லியூக் வார்ம் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வெதுவெதுப்பான தண்ணீரை நம்ம பயன்படுத்தும்போது உடலில் ஏற்படக்கூடிய நன்மைகள் கூடாக நம்ம வெதுவெதுப்பான தண்ணீரை குடிப்பதினால் ஏற்படக்கூடிய மருத்துவ நன்மைகள் என்ன? அப்படி வெதுவெதுப்பான தண்ணீரில் சில மூலிகைகள் சேர்த்தால் இன்னும் அதிகமான பலன் நமக்கு கிடைக்குமா? இதை நம்ம கவனத்தில் இது பிளட் ப்ரெஷர், கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க மட்டும் தவிர்த்துட்டு மற்றவர்கள் அனைவருமே இதை பயன்படுத்தலாம். வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் உடல்ல இருந்து கழிவுகள் வெளியேறுவதற்கும் எளிமையாக நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னென்ன? இதில் முக்கியமாக அடிக்கடி நம்ம ஹாட் வாட்டர் குடிக்கலாமா? இந்த டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ வெந்நீர் பருகுவதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன? அதுவும் ரொம்ப சூடாகவே குடிச்சிட்டு இருக்கலாமா? இல்லை எந்த மாதிரியான ஒரு டெம்பரேச்சரில் அந்த தண்ணீரை நம்ம குடிக்கலாம்? ஸோ நம்ம ரெகுலராக பார்த்தோம்னா இந்த வெதுவெதுப்பான தண்ணீர் அப்படின்னு சொல்லுவோம், லியூக் வார்ம் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வெதுவெதுப்பான தண்ணீரை நம்ம பயன்படுத்தும்போது உடலில் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன? பெரும்பாலும் பார்த்தோம்னா நமக்கே தெரியும், டயர்டாக இருந்தாலோ இல்லை தலைவலி, ஸ்ட்ரெஸ்ஸாக, டிப்ரெஷனாக, எப்போவாவது மனச்சோர்வு இருக்கும். ஸோ இந்த டைம்லலாம் சூடாக ஏதாவது குடிக்கலாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. டீ காஃபி குடிக்கிறது, இல்லை சூடாக வெந்நீர் குடிக்கிறது, அதில் கொஞ்சம் லெமன் ஜூஸ், லெமன் டீ, க்ரீன் டீ, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பயன்படுத்துவோம். அப்படி சூடாக ஒரு பொருள் உள்ளே போகுதுன்னா அப்படியே ஒரு ஃப்ரெஷ்னஸ் நமக்குள்ளே வர ஆரம்பிக்கும். ஸோ சிலருக்குலாம் டயர்டாக இருக்கும்போது ஆஃபீஸ்லாம் கேட்பாங்க, ஒரு டீ குடிக்க போகலாமான்னு சொன்னோடனே பிரிஸ்க் ஆகிடுவாங்க. ஸோ அது மைண்டில் நமக்கு தோணுது பார்த்தீங்களா, ஓகே சூடாக ஒரு டீ குடித்தா இப்போதைக்கு எனக்கு பிரிஸ்காக இருக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி சூடாக நம்ம வெதுவெதுப்பான தண்ணீரை குடிப்பதினால் ஏற்படக்கூடிய மருத்துவ நன்மைகள் என்ன? அப்படி வெதுவெதுப்பான தண்ணீரில் சில மூலிகைகள் சேர்த்தால் இன்னும் அதிகமான பலன் நமக்கு கிடைக்குமா? இதை நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். ஸோ கவனத்தில் வைக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன? இதில் ரொம்ப சிம்பிளாக நம்ம இந்த மூலிகைகளை பயன்படுத்தி எப்படி நம்ம ஆரோக்கியமாக வாழலாம். நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், முக்கியமாக குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இதை தொடர்ந்து பார்த்தோம்னா சருமம் சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகள், அடிக்கடி டென்ஷன், தலைவலி, ஸ்ட்ரெஸ்னால் வரக்கூடிய பிரச்சனைகள், பிளட் ப்ரெஷர், இது எல்லாமே சரி செய்வதற்கான வழிமுறைகள் என்ன? எப்படி நம்ம உடலை ஆரோக்கியமாக வைப்பதற்கு இந்த வெதுவெதுப்பான தண்ணீர் பயன்படுதுன்னு பார்க்கலாம். முதல்ல பார்த்தோம்னா இந்த வெதுவெதுப்பான தண்ணீரோடு காலையில் ஒரு 200 ml தண்ணீர் எடுத்துக்கணும். ஸோ இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து குடிச்சிடணும். ஸோ நெய் சேர்த்து இதை குடிக்கும்பொழுது உடலில் நிறைய மாற்றங்கள் நடக்குது. முக்கியமாக இந்த சருமம், அது ட்ரை ஸ்கின் இருக்குங்க, சொரியாசிஸ் இருக்குது, தலையில் டேண்ட்ரஃப் இருக்கக்கூடியவங்க, மூட்டு வலி, மூட்டில் பார்த்தோம்னா ஒரு ட்ரைனஸ் இருக்கும், வறண்ட தன்மை, நிறைய பேருக்கு மூட்டுக்களில் வறண்ட தன்மை ஏற்படுது. ஸோ இதனாலேயும் பார்த்தோம்னா நமக்கு என்ன ஆகுதுன்னா உடலில் ஒரு ட்ரைனஸ் ஏற்பட்டு, ஸோ இது எல்லாமே தடுப்பதற்கு ரொம்ப ஈஸியான ஒரு முறை அப்படின்னு பார்த்தோம்னா வெதுவெதுப்பான தண்ணீரில் நெய் சேர்த்து குடிப்பது குடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப நல்லது. அல்சர், ரொம்ப நாளாக எனக்கு அல்சர் இருக்குங்க, வாய்ப்புண் ஒரு சிலருக்கு குணமாகாமலே இருக்கும். ஸோ வாயில் மவுத் அல்சர் இருந்துக்கிட்டே இருக்குங்க, இது சரி செய்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ மவுத் அல்சர் இருக்குன்னா அதை சரி செய்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளாக வெதுவெதுப்பான தண்ணீரில் நம்ம நெய் சேர்த்து பருகலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தும்போது உடலில் நிறைய ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்கும். மூட்டு வலி, மூட்டில் நமக்கு ட்ரைனஸ் இருக்குது அப்படின்னா இது சரியாகிறதுக்கும் நம்ம என்ன பண்ணலான்னா வெதுவெதுப்பான தண்ணீரில் நெய் சேர்த்து குடிச்சிட்டு வரலாம். ஸோ இதை பிளட் ப்ரெஷர், கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க மட்டும் தவிர்த்துட்டு மற்றவர்கள் அனைவருமே இதை பயன்படுத்தலாம். அடுத்ததாக நம்ம தண்ணீரில் கலந்து சாப்பிடக்கூடிய மூலிகைகள் என்ன? இதுக்கு முக்கியமாக சீரகம், சோம்பு நமக்கு பயன்படுது. ஸோ நார்மலாக சீரகம் பயன்படுத்தலாம், சோம்பு பயன்படுத்தலாம், முக்கியமாக தேற்றான் கொட்டை நமக்கு பயன்படுது, வெட்டி வேர், ஸோ நெல்லிக்காய், உலர்ந்த நெல்லிக்காய்,
இது எல்லாமே நம்ம பயன்படுத்தும்போது தண்ணீரில் சேர்த்து நம்ம குடிக்கும்பொழுது உடலில் நிறைய ஒரு மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும். இப்போ தண்ணீரை வந்து நார்மலாக நம்ம ஹீட் பண்ணும்போது இந்த மூலிகைகளை அதில் சேர்த்துடணும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துடலாம், ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துடலாம், இல்லை ஒரு நெல்லிக்காய் அப்படின்னா உலர்ந்த நெல்லிக்காய், நெல்லி முள்ளி அப்படின்னு சொல்லுவோம், இதை வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணீரில் போட்டு அதை கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அது வெது வெதுப்பாக இருக்கும்போது அந்த தண்ணீரை நம்ம பருகிக்கிட்டே வரலாம். எந்த மாதிரி சமயங்களில் இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து நல்ல ஹெவியாக வந்து ஃபுட்டு சாப்பிட்டுட்டோங்க, டைஜஷன் ஆகலை, அந்த சமயத்தில் இந்த சீரகம் போட்டு தண்ணியை நம்ம வெது வெதுப்பாக குடிச்சிட்டு வரலாம். லியூக் வார்ம் வாட்டர், அது பொறுக்கக்கூடிய சூட்டில் இதமாக நம்ம பருகும் பொழுது உடல் பகுதி நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும், மலச்சிக்கல் தொந்தரவு இல்லாமல் இருக்கும். சோம்பும் அதே மாதிரி தான், உடல் எடை குறைவதற்கு நம்ம சோம்பு தண்ணீரை பயன்படுத்தலாம். அடுத்து நான் சொன்ன மாதிரி தேற்றான் கொட்டை ரொம்ப முக்கியமானது. உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுவதற்கு தேற்றான் கொட்டை நமக்கு பயன்படுது. ஸோ தண்ணீரில் தேற்றான் கொட்டை சேர்த்து நம்ம பயன்படுத்தும்பொழுது குடிக்கும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் நமக்கு குணமாக ஆரம்பிக்குது. அதே மாதிரி தான் வெட்டிவேர். வெட்டிவேர் பயன்படுத்தும் பொழுது ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் நிறைய இருக்கும். வெட்டிவேர் தைலம் கூட இன்றைக்கி எல்லாமே பயன்படுத்தலாம். அதாவது அதிகமான ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் இருக்கக்கூடியவங்க வெட்டிவேர் தைலம், அந்த நறுமணமே நமக்கு வந்து தெரியும், ஸ்பெஷலாக இருக்கும். கோடை காலங்கள்லாம் நம்ம அதிகமாக பயன்படுத்துவோம். ஸோ இந்த வெட்டிவேரை தண்ணீரில் போட்டு அதை நல்லா பாயில் பண்ணி அந்த தண்ணீரை கொஞ்சம் நம்ம வந்து வெது வெதுப்பாக பருகி கொண்டு வரும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய பல வகையான கழிவுகள் நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும். குடல் பகுதியும் நமக்கு நல்லாவே சுத்தமாகும். குழந்தைகள் வந்து இந்த பசையின்மை அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கும். ஸோ அதற்கு எல்லாமே இந்த தண்ணீரை நம்ம கொடுக்கலாம். முக்கியமாக அதில் வந்து சீரகம், சோம்பு, தேற்றான் கொட்டை தண்ணீர், இது மூன்றுமே குழந்தைகளுக்கு நம்ம பயன்படுத்தலாம். ஸோ ஆரோக்கியமாக இருப்பதற்கும் நம்மளுடைய உடல் மற்றும் குடல் ஆரோக்கியத்திற்கும் இந்த தண்ணீர் ரொம்ப முக்கியம். இதில் முக்கியமாக பார்த்தோம்னா பிசிஓடி ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்கும். வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்குது, பெண்களுக்கு வந்து பிசிஓடி ப்ராப்ளம், இர்ரெகுலர் பீரியட்ஸ், இதற்கு என்ன பண்ணலாம்னா ரொம்ப சிம்பிளான ஒரு மூலிகை தான் சதக்குப்பை அப்படின்னு சொல்லுவோம். இதில் நிறைய பேர் வந்து இந்த தைராய்டு இஷ்யூஸ்க்காக இருக்கட்டும், பிசிஓடி ப்ராப்ளம்க்காக இருக்கட்டும், இந்த சதக்குப்பையை பயன்படுத்தி நல்ல ஒரு ரிசல்ட் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த சதக்குப்பை ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணீரில் போட்டு பாயில் பண்ணணும். ஸோ பாயில் பண்ணிவிட்டு இந்த தண்ணீரை நம்ம குடிச்சிட்டு வரும்போது, அதாவது சதக்குப்பை நீர் சொல்லும்போது அது வந்து ஸ்பெஷலாகவே நல்ல ஒரு அரோமா அதில் இருக்கும். நமக்கு மைண்டு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும்போது அதை நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ அந்த தண்ணீரை நம்ம குடிச்சிக்கிட்டே வரும்போது உடலில் மற்றும் நமக்கு யுட்ரஸில் இருக்கக்கூடிய கழிவுகள், கட்டிகள், பிசிஓடி பிரச்சனை இருந்தால் அது சரியாகிறதுக்கும் நமக்கு பயன்படுது. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம வந்து தண்ணீரை பயன்படுத்தலாம். இதில் முக்கியமாக ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், டென்ஷன் தொடர்பான பிரச்சனைகள் இருக்குன்னா சாதிப்பத்திரி, ஒரே ஒரு சாதிப்பத்திரி, நமக்கு வந்து இந்த மசாலா பொருட்கள் எல்லாம் தெரியும். ஸோ அதில் வந்து நல்ல ஒரு டார்க் ஆரஞ்சு கலரில் நமக்கு ஒரு மலர் மாதிரி இருக்கும், சாதிப்பத்திரின்னு சொல்லுவோம். இதை தண்ணீரில் போட்டு அந்த தண்ணீரை நம்ம பருகி கொண்டே வரும்போது ரொம்ப டென்ஷனாக இருக்குது, டிப்ரெஷனாக இருக்குது, அடிக்கடி வந்து மூட் ஸ்விங் வருது அப்படின்னா சாதிப்பத்திரி தண்ணீரை குடிக்கலாம். ஸோ நம்ம உடலுக்கு வந்து வெது வெதுப்பான தண்ணீரை குடிக்கும்போது நிறைய ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்குது. இது வந்து கட்டாயமாக நம்ம பயன்படுத்தலாம். ஸோ உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுவதற்கும் இந்த தண்ணீரை நம்ம பயன்படுத்தலாம். உங்களுக்கு சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.